ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் ஊர் கோயில் திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் நாள் திருவிழா. அதுக்காக நாங்கள் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கோயிலுக்கு போகிறோம். எங்கள் வீட்டில் இருந்தே நான், என் ஹஸ்பண்டு, என் பொண்ணுங்க, மருமகன் எல்லோரும் போகிறோம். திருவிழாவுக்காக லைட்டிங் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா செட் பண்ணியிருக்காங்க. எல்லா சாமியும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இது கட் அவுட்டு. எங்கள் ஊர் பசங்கள்லாம் வருஷம் கட் அவுட்டெல்லாம் அடித்து வச்சுருவாங்க. எல்லாம் ஒற்றுமையாக பாருங்கள். அம்மனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்கலாங்க. பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. பார்க்க பாருங்கள். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கோயில் நுழைவாயிலுக்குள்ளே போகிறது மாதிரி இருக்குது. பாருங்கள், பசங்கள்லாம் அங்கங்கே நிற்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலேருந்து கரகாட்டம், நையாண்டி மேளம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் சாமியோடைய அலங்காரங்கள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள், மக்கள் கூட்டத்தை பாருங்கள். எல்லோரும் எங்களுக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டாங்கங்க. நாங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதான் பார்த்தோம். நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நாங்களும் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் கரகாட்டம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் 12 மணிக்கு பூஜை நடந்துச்சு. நாங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே அப்போ போயிட்டு இந்த பாருங்களேன் தீப ஆராதனைலாம் நடந்துகிட்ருக்கு. அம்மனை பாருங்கள், அம்மனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக. அப்புறம் அலங்காரம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியெல்லாம் நின்று, என் பொண்ணுங்க, என் மருமக, நாங்கள்லாம் நின்று ஃபோட்டோ சரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், இதெல்லாம் என் ஃபேமிலி ஃபோட்டோங்க. நல்லா இருக்கா பாருங்கள். இதெல்லாம் மக்களுடைய கூட்டம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ரெண்டாவது நாளுக்கு வந்தாச்சு. ரெண்டாவது நாள் வந்து இந்த மேளம் தாளெல்லாம் ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க. முளைப்பாரியோட அறிவு தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து அப்படியே தெருவுக்குள்ளே மக்களோட வருவாங்க. பாருங்கள், நாங்கள் எல்லாமே சொல்லணும். முளைப்பாரியெல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க எல்லாருமே நாங்கள் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து கரகாட்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஓட்டு கவுண்டிங் இருக்கனாக்கில் போலீஸ் வந்து பெர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ வந்து கரகாட்டம் இல்லை. அதனால் நாங்கள் கோயிலுக்குலாம் வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து அங்கே சாமிக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டோம்னாக்கில் சாமி பூஜைக்குள்ளே வந்தாச்சு. இவங்க தான் சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் எங்கள் ஊர் அம்மன் சாமி ஆடுதவங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு. பூஜை முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் கோயிலேருந்து வெளியே வந்துட்டு பாருங்கள், இன்றைக்கி பசங்க பொண்ணுங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாம் பாருங்கள். இப்போ 3ஆவது நாள் வந்தாச்சுங்க. 3ஆவது நாள் வந்தாச்சு. சாமிகள் எல்லாமே வந்து ஊர்வலமாக எங்கள் ஊரில் வந்து இதை மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக இப்போ அவங்கவுங்க வீட்டு இப்போ மஞ்சள் நீராட்டு விழா நடந்துகிட்டே இருக்கும்போது பசங்களை பாருங்களேன். எங்கள் ஊர் பசங்க இந்த வருஷம் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஏன்னா பக்கத்துலேயும் ஒரு கோயிலில் திருவிழா, அதனால் கொஞ்சம் பசங்க மட்டும் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதனால் நிறைய கூட்டம் வருங்க. இந்த வருஷம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக ஆட்டம் பாட்டத்தோட திருவிழா வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.